ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 27 ஆஃப் ஆரி ஒர்க் தான். அண்டு 2 டேஸாக பார்த்திங்கன்னா என்னால் ஒழுங்காக வீடியோஸ் போட முடியலை. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா என்னோடய சவுண்டை கேட்டு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் என்னால் ஒழுங்காக வீடியோ பண்ண முடியலை. அண்டு இன்றைக்கி நம்மளோட டே 27, இதுக்கு முன்னாடி 26 டேஸ் முடிச்சிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ளவுஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது, சில்வர்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. அண்ட் இது யாரோட ப்ளவுஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய கொலீக் ஃப்ரெண்டோட ப்ளவுஸ் தான். ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒர்க் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ப்ளவுஸில் தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ்ஸில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸுக்கு மட்டும்தான் பண்ண போகிறோம். இதோட கண்டினியூவேஷன் நாளைக்கு வீடியோவில் நம்ம இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு பண்ணுவோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்லீவ்ஸுக்கு தான் பண்ண போகிறோம், பாருங்கள். அண்ட் இந்த கலர் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ஷைனிங்காக பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அண்ட் இன்றைக்கி இந்த ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் ஜரி த்ரெட் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். ஸோ 20 ருபீஸில் உங்களுக்கு ஷாப்ஸில் கிடைக்குது. அண்டு ஒவ்வொரு ஷாப்பு பொறுத்து ரேட் வேரி ஆகலாம், 20 to 25 ருபீஸ் வரைக்கும் இருக்கலாம். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 20 ருபீஸுக்கு தான். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். என்ன பீட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் மாதிரியே இருக்குது, பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். அண்ட் அது கூட கொஞ்சம் ஸ்டோன்ஸ், கிளிட்டர் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இந்த 3 மெட்டீரியலையும் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3 மெட்டீரியலை யூஸ் பண்ணி அழகான சூப்பரான ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம், பாருங்கள். செயின் ஸ்டிச் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா ஒரு ஆரி லுக் கொடுக்கணும், ஒரு ஆரி ஃபினிஷ் கொடுக்கணும், அதுக்காக தான் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம். அண்ட் செயின் ஸ்டிச் உங்களுக்கு போட தெரியாது அப்படின்னா என்னோட முந்தின வீடியோஸில் எல்லாம் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரோ செயின் ஸ்டிச் போட போகிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 2 செயின் ஸ்டிச்சுக்கும் இடையில நான் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன், அதனால தான் செயின் ஸ்டிச் திரும்ப போடுறோம். ஸோ செகண்ட் ரவுண்ட் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். அண்ட் செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நார்மல் நீடில் உங்கள் கையாலே இந்த மாதிரி அழகாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட தையல் மிஷின் இருக்குன்னா நீங்கள் அப்படி கூட அதில் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் 20 ருபீஸ் தான். அதுக்கடுத்து பெரிய சைஸ் சுகர் பீட்ஸ் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ், இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ். ஸோ டோட்டலி இன்றைக்கி நம்மளோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ். ஆனால் இந்த ஒர்க் பண்ணி முடிக்கும்போது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக 1000 ருபீஸ் மதிப்பில் இருக்கும், ரொம்பவே கிராண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டெய்லர்கிட்ட காசை கொடுத்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்க ப்ளவுஸில் நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் கையாலே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், புது புது ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் தான் போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம், ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். அண்ட் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சுன்னா அப்படியே ஒரு ஆரி லுக் கொடுக்கும், ஆரி ஃபினிஷ் கொடுக்கும். அதுக்காக தான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். மற்றவங்கள நீங்கள் டிபெண்ட் பண்ணுறதுக்கு நீங்களே பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் செயின் ஸ்டிச். அண்ட் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட தையல் மிஷின் இருக்குன்னா நீங்கள் தையல் மிஷினில் ஜரி த்ரெட்டை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும், செயின் ஸ்டிச் மாதிரியே கிடைக்கும். தையல் மிஷினில் ஜரி த்ரெட்டை நீங்கள் பாபினில் நீங்கள் சுற்றி நீங்கள் எடுத்து மேலே நார்மல் நீடில் யூஸ் பண்ணி நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணால் போதும், உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு டைம் எடுக்காது. பட் நீங்கள் வந்து கைத்தையல் மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே டைம் எடுக்கும். பட் உங்களுக்கு வந்து பொறுமை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரியே பண்ணலாம். இல்லை எனக்கு செயின் ஸ்டிச் எதுவுமே போட வேண்டாம், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க பால் செயினோ இல்லை ஸ்டோன் செயினோ வாங்கி கூட இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளி நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆரி லுக் கொடுக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பண்ணாட்டாலும் ஓகே தான், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட ரொம்ப கஷ்டமாக இருக்குது
எனக்கு பொறுமை கிடையாது அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக வந்து நீங்கள் ஸ்டோன் செயின் வாங்கி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லை பால் செயின் வாங்கி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முடிச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கிடச்சிருக்குன்ட்டு. இப்போ இந்த கிளாத்தில் ஒயிட் கலர் கிளாத்தில் ஷைனிங்காக இருக்குது கிளாத் ஆல்ரெடி சில்வர் மாதிரி ஒயிட் சில்வர் மாதிரி ஒரு கலர். ஸோ அதில் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அழகாக எடுத்திருக்கோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம இந்த பீட்ஸை தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அண்ட் இதை பாருங்கள், இந்த பீட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சுகர் பீட்ஸில் பெரிய சைஸ் தான். அண்ட் இந்த பீட்ஸை நம்ம இப்போ இந்த 2 செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதோட மிடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கிறதுக்காக, ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் 6 பீட்ஸாக தான் எடுத்திருக்கேன். நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன், 6 பீட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் 4 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் எடுக்கும்போது 6 எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் கோர்த்துட்டு நீங்கள் வந்து அழகாக வந்து திரும்ப 3rd பீட்லேருந்து திரும்ப இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அழகாக வந்து இந்த பீட்ஸை வந்து கோர்த்து எடுத்துகிட்டு நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி விட்டால் போதும். கரெக்டாக நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அண்ட் பேஸ்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்கள், ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. ஃபேப்ரிக் க்ளூ பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்காது. நம்ம வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் நாள் அது வந்து நம்மளோட பீட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிரும். ப்ளஸ் க்ளோத்ஸும் பார்க்குறதுக்கு டேமேஜாக தெரியும். அந்த க்ளூ பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க, B7000 க்ளூவே யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இதே மெத்தடில் நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதும், ரொம்ப ஈஸியாக பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக பர்ஃபெக்டாக இருக்கும். அண்டு நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் டிவி பார்த்துக்கிட்டே பாட்டு கேட்டுகிட்டே இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். உங்களோட ப்ளவுசஸ் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் பார்த்திங்கன்னா 30 days ஆரி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆரி சுத்தமாக தெரியாதவங்களுக்காக ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ளவுஸில் நார்மலாக சிம்பிளாக நார்மல் நீடில் பண்ணுற மாதிரி தான் என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுக்கு பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி நான் 27 தான். இதுக்கு முன்னாடி உள்ள 26 days வீடியோஸு நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த கிளிட்டர் பீடை தான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுதான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து நிறையா வீடியோஸ் வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். 30 rupees பட்ஜெட்டில் நம்ம நார்மல் நீடில் ஆரி பண்ணுறது, அப்புறம் 50 rupees பட்ஜெட்டில், 100 rupees பட்ஜெட்டில், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் கேட்கலாம், இல்லை ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இப்போ பாருங்கள் நம்ம இந்த கிளிட்டர் பீடை தான் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். எகெயின் நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு B7000 க்ளூ யூஸ் பண்ணுறது தான் நல்லது. நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணலாம், பட் எப்போவுமே இந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணும்போது B7000 க்ளூ தான் பெஸ்ட். நீங்கள் வேணும்னா வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40 rupeesலேருந்தே இருக்குது. ஸோ சின்ன பேக் பார்த்திங்கன்னா 40 rupees, பெரிய பேக் 80 rupeesக்கு இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு பேக் வாங்கினாலே உங்களால் நிறைய ப்ளவுசஸுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் எப்போவுமே நான் வந்து ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன், என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி உங்கள் கையால் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அடுத்த ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் பென்சில் தான் எடுத்திருக்கேன். ஏன் பென்சில் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ப்ளவுஸோட கலர் அப்படி, ஸோ ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணால் தெரியாது. ஸோ அதனால் நார்மல் என்னோடய ஒரு டிப் பென்சில் தான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நான் அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணாமலே உங்களால் டிசைன் போட முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரா பண்ணாமலே எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். அண்ட் இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்ல லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிசைன் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா பீட்ஸ், நம்மளோட
சுகர் பீட்ஸ். ஸோ அதை எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இதில் வந்து அழகாக நம்ம 6 வச்சு 6 வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அழகாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஸோ நானும் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். அண்டு இதில் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து B7000 க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் ஸ்டிச் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக ஃபீல் ஆச்சுன்னா பேஸ்ட் பண்ணுங்கள். இல்லை ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக கிடைக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள், இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளவுஸோட சாரீ பார்த்திங்கன்னா சில்வர் ஜரி தான். ஸோ அதனால தான் சில்வர் கலரில் பண்ணுறோம் நம்ம. இல்லை காப்பர் ஜரி அப்படின்னா நீங்கள் காப்பர் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், காப்பர் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணலாம். கோல்டன் கலர் அப்படின்னா நீங்கள் கோல்டன் கலர் ஜரி த்ரெட், கோல்டன் கலர் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ நம்மளோட ஜரி எந்த கலரோ அந்த கலரில் நம்ம பண்ண வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும், கரெக்டாக நம்மளோட சாரீக்கு பேர் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ எகெயின் வந்து சின்னதாக ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா பிரான்ச் மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போது நான் ஒரு லீஃப் டிசைன் மாதிரி ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். எகெயின் என்னோடய அதே டிப் பென்சிலால் தான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட வந்து ஒயிட் பென்சிலால் உங்களுக்கு ட்ரா பண்ணால் உங்களால் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அது ஒயிட் பென்சில் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ட்ரா பண்ணாமலே உங்களால் ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் ட்ரா பண்ணாமலே நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம், உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணிட்டு பண்ணும்போது கரெக்டாக வரும் அந்த மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் இந்த லீஃப் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ண தெரியலை அப்படின்னா இந்த கிளாத்தில் வரையும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பேப்பரில் லீஃபை ட்ரா பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட லீஃப் மாதிரி ஏதாவது டிசைன், ஏதாவது பிக்சர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ட்ரேஸாக யூஸ் பண்ணி பேப்பரில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை இந்த கிளாத்துக்கு மேலே வச்சு பென்சில் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீஃபோ கரெக்டாக கிடைக்கும். லீஃப் இல்லை எந்த டிசைன்னாலும் எந்த பேட்டர்னாலும் உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம திரும்பவும் அந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ ரொம்பவே ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு வீடியோவில் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது லைட்டோட எஃபெக்டில், பட் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு லுக் கொடுத்துச்சு, ரொம்ப கிராண்டாக தெரிஞ்சு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடியதையும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அகெயின் நம்ம ஒவ்வொரு லீஃபும் பண்ணி முடிக்கிறதப்போ நம்ம நாட் போட்டு நம்மளோட த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கடுத்து திரும்ப நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ திரும்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய லீஃபையும் அழகாக ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த லீஃபையுமே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நமக்கு கிடச்சிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரோ கிளிட்டர் பீட்ஸ் பேஸ்ட் பண்ணேன் இல்லையா, அது பக்கத்தில் இன்னும் ஒரு ரோ வந்து பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் டல்லான மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் திரும்ப ஒரு ரோ பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நம்ம B7000 க்ளூ எடுத்து திரும்ப அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஒரு ரோவே போதும் அப்படின்னா நீங்கள் விட்டுக்கோங்க. இல்லை எனக்கு 2 ரோ இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் எப்போவுமே நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது ப்ளெயின் ப்ளவுஸ் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணி எடுக்க முடியும் நம்மளால். இல்லை ஏதாவது ஆல்ரெடி அந்த ப்ளவுஸில் பேட்டர்ன்ஸோ டிசைன்ஸோ இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளைன் ப்ளவுஸஸாக சூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு ரோ வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ எப்படி இருக்குது அதையும் நீங்கள் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு, பெரிய ஒரு சேஞ்ச் நமக்கு தெரியுது. இப்போ இந்த லீஃபோட
உள்ளாடி பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே கொடுக்காம அப்படி சிம்பிளாக இருக்குது. ஸோ அதனால் அதுக்குள்ளாடி பார்த்திங்கன்னா நான் B7000 க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த கிளிட்டர் ஸ்டோன்ஸை தான் திரும்ப வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு கிளிட்டர் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சுகர் பீட்ஸை கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் செயின் ஸ்டிச் கூட உள்ளாடி போட்டு விட்டுக்கலாம். அப்போது உங்களுக்கு போரிங்காக தெரியாது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு செயின் ஸ்டிச் மட்டும் போட தெரிஞ்சாலே உங்களால் நிறைய ஆரி டிசைன்ஸ் பண்ண முடியும். செயின் ஸ்டிச்சும் கொஞ்சோண்டு பீட்ஸும் இருந்தாலே போதும், உங்களால் நிறையா ஆரி டிசைன்ஸ் போட முடியும். நார்மல் நீடில் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் உங்களால் போட முடியும். அண்ட் நான் பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் 30 ருபீஸுக்கு ஆரி டிசைன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுக்கு நார்மல் நீடில் அழகாக பண்ணியிருக்கேன் ஆரி தெரியாதவங்களுக்காக. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அண்டு இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், சிம்பிளாக இருந்த இந்த ப்ளவுஸோட லுக்கே இப்போ என்டார்லி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் B7000 க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களோட அந்த பீடு கரெக்டாக நிற்கல அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஏதாவது நான் பார்த்திங்கன்னா நீடில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பென்னோ எது தேவையோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்து நீங்கள் வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முடிச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ரொம்பவே கிராண்டாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டான சாரீஸ் கூட உங்களால் வியர் பண்ண முடியும். இல்லை சிம்பிள் சாரீஸ் கூட உங்களால் பேர் பண்ணி வியர் பண்ண முடியும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா எகெயின் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரோ வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி கிளிட்டர் பீட்ஸ் பேஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள், இல்லை விட்டுருங்க. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் அந்த கிளிட்டர் பீட்ஸ் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம், அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப்பை. ஸோ பாருங்கள், இப்போது நான் வந்து அது கொஞ்சம் நெருக்கமாக இருக்க மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பியூட்டிஃபுல்லாக தெரியுது. ஸோ அகெயின் B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எல்லாத்துக்குமே B7000 யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல க்ளூ, லாங் லாஸ்டிங்காக இருக்கும், இழகவே செய்யாது. நீங்கள் ரொம்ப அதிகமாக போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இலகி வந்துடும், மற்றபடி இலகாது. ரொம்ப நல்ல க்ளூ. இப்போ நம்ம பண்ணி எடுத்துருக்கோம், பண்ணி முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஏதாவது கிளிட்டர் ஸ்டோன்ஸ் ஏதாவது பேஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இதோட முடிச்சிருக்கேன் பாருங்கள். அண்டு நான் வந்து எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து டைம் இல்லை, அதனால தான் கைக்கு பண்ணுறது தனியாகவும் நெக்குக்கு பண்ணுறதும் தனியாக வீடியோ போட்டுட்ருக்கேன். அண்ட் இப்போ 2 டேஸாக உடம்பு வேறு சரியில்லை, இன்னும் கிளியர் ஆகலை. உடம்பு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் நேற்றுக்கு வீடியோவும் போட முடியல. அண்ட் இது ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்டு நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்படி இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பாய்.